தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக மாதா தொலைக்காட்சியிலே இந்த திருப்பலியிலே இணைந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற விழாவாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டுமானால் இறைவனை நாம் தேடி செல்ல வேண்டும். கடவுள் நம்மை தேடி வந்தார். எனவே தான் அவருடைய பிறப்பிலே வானம் திறந்தது. வானதூதர்கள் வந்து வாழ்த்து சொன்னார்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும், உலகிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக என்று சொன்னார்கள். நல் மனத்தோர் என்பவர்கள் கடவுளை, உண்மையை தேடுபவர்கள். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களை இடையர்களிலே நாம் பார்க்கின்றோம். ஏழைகள், படிக்காதவர்கள். ஆயினும் வானதூதரின் சொல்லை நம்பினார்கள். சென்று குழந்தையை கண்டார்கள், வணங்கினார்கள். எங்கும் அவர்கள் அறிவித்தார்கள். வானில் தோன்றிய விண்மீனை கண்டு உலகத்திலே ஒரு மகான் பிறந்திருக்கிறார் என்று அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஞானிகள் புறப்பட்டார்கள். கடின பயணம் செய்தார்கள். கடைசியில் விண்மீனும் மறைந்து போன சூழலிலே அந்த நாட்டு அரசனை கேட்டு அவர்கள் வேத புத்தகங்களை ஆராய்ந்து பார்த்து பெத்லெகேமில்தான் அவர் பிறப்பார் என்று மற்றவர்களுக்கு வழிகாட்டி அவர்கள் இந்த ஞானிகளைப் போல அந்த இயேசு குழந்தையை தேடி வரவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நாம் இந்த ஞானிகளைப் போல, இடையர்களைப் போல இயேசுவை தேடுபவர்களாக இந்த திருத்தலத்திற்கு வருவோம். இந்த திருத்தலம் குடந்தை மறைமாவட்டத்தின் அற்புத குழந்தை இயேசு திருத்தலமாக திருச்சி மாநகரின் நுழைவாயிலே நம்பர் 1 டோல்கேட்டிலே அமைந்துள்ளது. இந்த அற்புத குழந்தை இயேசு உங்கள் அனைவரையும் தனது பிஞ்சு கரங்களால் வாருங்கள், வந்து என் ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய அருளை நிறைவாக பெற்று மகிழுங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு வரவேற்கின்றார். அவரை தேடுவோம், மகிழ்ச்சி பெறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்ய முன்வந்தவர்கள் திருவாளர் ஆரோக்கியதாஸ், திருமதி ஜெனோவா குடும்பத்தினர். இவர்கள் குழந்தை இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், குறிப்பாக இவருடைய மகன் ஜெரோம் தீப்தா இவருடைய திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், இவர்கள் செய்கின்ற அந்த மருத்துவ பணி மென்மேலும் சிறக்கவும், சகோதரர் புருனோ அவர்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணவும், குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு பாண்டிச்சேரி லூர்து டிவி உரிமையாளர் திருவாளர் லூர்து சாமி அவர்கள் இந்த டிவி வழியாகவும் பல்வேறு கல்வி பணி வழியாகவும் செய்கின்ற பணிகள் சிறப்படையவும் அவருடைய உடல் ஆன்ம நலன்களுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவு அக்கறை, அந்த அக்கறையினால்தான்
எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமைமிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே. ஆமென். நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம்மினிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். இப்பழி வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெறுவதற்கு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களைப் போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 7 முதல் 10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அணியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யவும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரை மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லா வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 34 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர்கள் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். ஒரு பங்கிலே ஒரு குருவானவர் மறையுரை வைக்கிற பொழுது அன்று முதல் வாசகத்திலோ அல்லது நற்செய்தியிலோ ஏதாவது ஒரு எண் வருகிறது என்று சொன்னால் அதை மையமாக வைத்து மறையுரை ஆற்றுவது வழக்கம். குறிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் அத்தனை நிமிடங்கள் அத்தனை கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஒரு நாள் நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து சீடர்களை இருவராக அனுப்பினார்
அப்படிங்கிற அந்த எண் வந்துச்சு, 2ங்கிற நம்பர் வந்துச்சு. உடனடியாக மக்கள் புரிந்து கொண்டார்கள். சாமியார் இன்னைக்கு 2 நிமிடங்கள் பேச போகிறார், 2 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டார்கள். மற்றொரு நாள் முதல் வாசகத்திலே கடவுள் 6 நாட்களில் உலகத்தை படைத்து 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். எவ்வளோ நேரம் பேச போகிறாரு? 7 நிமிடங்கள் பேச போகிறார், 7 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிக்கிட்டாங்க. இன்னொரு நாள் நற்செய்தியிலே ராயப்பர் சென்று கடலில் வலையை வீசினார், 153 மீன்கள் சிக்கின அப்படின்னு வந்துச்சு. இப்போ மக்கள் என்ன புரிஞ்சிருப்பாங்க? 153 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறார், 153 நிமிடங்கள் பேச போகிறார். நிச்சயமாக யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க, எல்லாரும் எழுந்திரிச்சு போயிருப்பாங்க. இன்னைக்கு நற்செய்தியில் ஒரு நம்பர் வந்துச்சு. என்ன வந்துச்சு? உணவு உண்ட ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆண்களின் எண்ணிக்கை 5000. அந்த ஃபாதர் மறையுரை ஆற்றுகிற பொழுது, நற்செய்தி வாசிக்கிற பொழுது இந்த நம்பர் வந்துச்சான். மக்கள் இருந்திருப்பாங்களா? 5000 கருத்துக்களை 5000 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் எப்படி முடியும்? ஃபாதராலே முடியாது, அப்புறம் எப்படி மக்களால் கேட்க முடியும்? ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, பகிர்வுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கிறோம். சமீபத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் செய்தித்தாளிலே வாசித்தேன். ஒரு குற்றவாளி திருடிய குற்றத்திற்காக அவரை நீதிமன்றத்திலே கொண்டு போய் வைக்கிறாங்க, குற்றவாளியை. அப்பொழுது நீதிபதி அங்கே விசாரித்து கொண்டிருக்கிறார், இவர் என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு ரொட்டி கடையில் போய் நடுராத்திரி தெரியாமல் ஒரு ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிட்டு விட்டார். இதுதான் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம். அதனால் வழக்கறிஞர்கள் வாதாடி அவருக்கு எப்படியாவது அந்த திருட்டு பட்டத்தை கொடுத்து அவரை குற்றவாளி என்று எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நீதிபதி வழக்கமாக கேட்கிற கேள்வி, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய அந்த குற்றவாளி சொல்கிறார், நான் திருடியது உண்மைதான், ஆனால் நான் எந்த சூழலில் திருடினேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து எனக்கு தண்டனை கொடுங்க. எனக்கென்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அம்மா அப்பா யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை. வேலை தேடி வேலையில் கிடைக்கிற, அதாவது சம்பாதத்தில் கிடைக்கிற அந்த பணத்தை வைத்தாவது நான் உணவை உட்கொள்ளலாம் என்று நான் வேலை தேடாத இடங்களே கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் வேலை கேட்டு பார்த்துட்டேன், யாருமே எனக்கு வேலை கொடுக்கவில்லை. வேலை கிடைக்காததுனால சம்பாத்தியம் கிடைக்கவில்லை, சம்பாத்தியம் கிடைக்காததுனால எனக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 5 நாட்களாக நான் சாப்பிடவில்லை. இந்த ஒரு வேளை நான் சாப்பிடாம விட்டேன்னா என்னுடைய உயிர் போயிடும். அந்த ஒரு சூழ்நிலையில் கையேந்தி பிச்சை எடுத்தும் கேட்டு பார்த்துட்டேன், யாரும் எனக்கு சாப்பாடு கொடுக்க முன் வரவில்லை. ஆகவே நான் வாழ்வதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால தான் அந்த ரொட்டி கடையில் போய் நான் அந்த ரொட்டியை எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே அதிகமாக தண்ணீர் வருகிறது, அழுதுகிட்டே நிற்கிறார். இதை பார்த்தவுடன் நீதிபதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவருடைய கண்களிலிருந்தும் தண்ணீர் வருகிறது. இருந்தாலும் ஒரு நீதிபதியாக அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதனால் சொல்கிறாரு, நீர் திருடிய அந்த குற்றத்திற்காக நீரே ஒப்புக்கொண்டதால் உங்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்ப்பை முடிக்கிறாரு. தீர்ப்பை முடித்துவிட்டு தான் அணிந்திருந்த அந்த கருப்பு உடையை கழற்றி வைத்துவிட்டு, நான் முன்பாக நீதிபதியாக உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தேன், இப்பொழுது ஒரு மனிதராக உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறேன். எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, அவர் குற்றவாளி ஆனதற்கு நாம் ஒவ்வொருவருமே காரணமாக இருக்கிறோம். அவருக்கு தேவையான அந்த வேலை கிடைக்கவில்லை, அவருக்கு தேவையான அந்த உணவு கிடைக்கவில்லை. எத்தனையோ பேரை தேடி வந்திருக்கலாம், யாருமே அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை, தங்களிடம் இருப்பதை அவரோடு பகிர்ந்து கொள்ள முன்வரவில்லை. ஆகவே தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆக மனிதாபிமானத்திலே ஒரு மனிதனாக அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையில் 500 ரூபாயை நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி 500 ரூபாயை கொடுக்குறாரு. மீதி இருந்தவர்கள், அந்த நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொருவருமே அவர் அந்த தண்டனை, அவர் அந்த குற்றத்தை செய்வதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன், நானும் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தங்களிடம் இருந்த அந்த பணத்தை பகிர்ந்து கொடுத்து அந்த குற்றத்திற்கான 1000 ரூபாயை அவர் செலுத்திவிட்டு மீதி உள்ள தொகையை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல், அந்த நீதிமன்றத்தில் இருந்த ஒருவர்
உங்களுக்கு நான் வேலை கொடுக்கிறேன், என்னுடைய கம்பெனியில் சேர்ந்து நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரை அழைத்து சென்றதாக சமீபத்திலே ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை நான் செய்தித்தாளிலே வாசித்தேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். அதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை அல்ல, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பகிராக்குறையே. அதை பல நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைக்கலாம் நான் கொடுக்குற இந்த சின்ன உதவி என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்கி விட போகிறது. உதாரணமாக சமீபத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம நிறைய செஞ்சோம். ஆனால் நிறைய பேர் சொன்ன காரியம் என்னென்னா, நான் கொடுக்குற இந்த 50 ரூபா போய் என்ன அவங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது, விட்டுருங்க. அப்படி கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய அந்த 50 ரூபாயாக இருந்தாலும் 100 ரூபாயாக இருந்தாலும் இது என்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு நாம் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது அதுதான் உண்மையான கடவுளுடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம். 3 விதமான மனநிலையை நாம் பார்க்கிறோம். ஒன்று இயேசுவினுடைய மனநிலை, சீடர்களுடைய மனநிலை, அங்கே அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொடுத்த அந்த சிறுவனுடைய மனநிலை. இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி 4 நற்செய்தியிலுமே இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்பு வரலாற்றுக்கு பிறகு 4 நற்செய்தியிலும் இடம்பெறக்கூடிய ஒரு புதுமை என்னவென்று சொன்னால், அந்த 5000 பேருக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த புதுமை தான். இயேசு அங்கே செய்தது பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த அப்பம் பழுகுதல் என்பது இன்றைய நற்செய்தியில் மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அல்ல. மாறாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது எலியா இறைவாக்கினரும் எலிசா இறைவாக்கினரும் அதே புதுமையைத்தான் செய்கிறார்கள். அரசர்கள் முதல் புத்தகத்திலும் அரசர்கள் 2ஆம் புத்தகத்திலும் பார்க்கிற பொழுது அவர்களும் தங்களிடம் இருந்தவற்றை கொண்டு அங்கு மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதைத்தான் இயேசுவும் செய்து காட்டுகிறார். பெரும்பாலும் நம்ம இதை ஒரு பெரிய புதுமையாக நினைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த புதுமையை ஏற்படுத்துவதற்கு என்ன அங்கே காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அங்கே பகிரக்கூடிய ஒரு மனநிலையை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். சீடர்களுடைய மனநிலையை பார்க்கிறோம். மக்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியாது, எப்படியாவது அவர்களை கழட்டி விட்டுறணும், அவங்க போயிட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சீடர்கள் எல்லாம் அவருடைய மனநிலையை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது அவர்களை விரட்டி விட்டுறணும். நாம் வாழ்க்கக்கூடிய சமுதாயத்திலும் நிறைய பேர் நம்மள்கிட்ட கையேந்தி எதாவது சொன்னால் மனம் கூசாமல், போப்பா அதெல்லாம் ஒன்றும் தரல, ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லி நாம் அவர்களை உடனடியாக கலட்டி விடக்கூடியவர்களாக இருப்போம். அதைத்தான் சீடர்களுடைய அந்த மனநிலையும் பார்க்கிறோம். அவர்கள் நினைத்திருந்தால் அங்கே ஏதாவது அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலிருந்து நாம் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும், அவர்களை கலட்டி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசித்ததோடு மட்டுமல்ல சென்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு நம்மளால் கொடுக்க முடியாது, ஏற்கனவே இரவு நேரம் ஆகிவிட்டது, அதனால் சீக்கிரமாக போதனையை முடிச்சுட்டு அவங்களெல்லாம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு சூழலை சீடர்களுடைய மனநிலையாக பார்க்கிறோம். இயேசுவினுடைய மனநிலை, இயேசு செய்கின்ற ஒவ்வொரு புதுமையிலும் பார்க்கிற பொழுது யாராவது அவங்கள்ட்ட கேட்குறப்ப தான் இயேசு அந்த புதுமையை செய்கிறார். ஆனால் இன்று இந்த புதுமையை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது தானாக மனமு மக்களுடைய தேவையை கருத்திலே கொண்டு அவர் செய்யக்கூடிய அந்த புதுமையை நாம் பார்க்கிறோம். இவர்கள் உணவில்லாமல் வீட்டிற்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் போகிற வழியிலே அவர்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் அவர்களுடைய மனது நிறைந்து விட்டது. எப்பொழுது? அவர்களுடைய வயிறு நிறைகிற பொழுதுதான், அவர்களுக்கு உண்ண நாம் ஏதாவது கொடுக்கிற பொழுதுதான் அவருடைய உள்ளமும் நிறையும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதனால தான் நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலும் திருமணத்திற்கு எதற்காக, திருமணம் மட்டுமல்ல எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஏன் அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கிறோம்? எல்லாருக்கும் 100 ரூபாய் கவரில் வச்சு நம்ம கொடுத்து விடலாம்ல, ஏன் அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம்? வயிறு நிறைகிற பொழுது மனமும் நிறையும், மனம் நிறைகிற பொழுது உள்ளம் நிறைந்தவர்களாக திருமணம் நடக்கிறது என்றால் அந்த மணமக்களை நாம் வாழ்த்து விட்டு செல்வோம். சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த சாப்பாடை பற்றி மட்டும்தான் பேசுவோம். என்ன சாப்பாடு போட்டாங்க, ஒன்றுமே இல்லை, உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாடை பற்றி மட்டுமே தான் நாம் குறை கூறுபவர்களாக இருப்போம். ஒருவேளை அந்த உணவு நல்ல முறையில் தயாரிக்கப்பட்டு நமக்கு பரிமாறப்படுகிறது என்று சொன்னால் உள்ளம் நிறைந்தவர்களாக, மனம் நிறைந்தவர்களாக மணமக்களை நிறைவாக வாழ்த்தி விட்டு செல்வோம். ஆக இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அங்கே உருவாக்குகிறார். இதுவரை அவர்கள் நம்முடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மனது வேண்டுமானால் நிறைந்திருக்கலாம், உள்ளம் நிறைந்திருக்குமா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறி. இவர்களை நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து
என்னை தேடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான். ஆக இயேசுவினுடைய மனநிலை தேவையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது அங்கே ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருப்பதாக அந்திரேயா அப்படிங்கிற சீடர் வந்து இயேசுகிட்ட சொல்கிறார். ஆக அந்த சிறுவனுடைய மனநிலை, எத்தனையோ பேர் அங்கே ஏராளமான பொருட்களை வைத்திருக்கலாம். ஒருவேளை சீடர்கள் சென்று எல்லாரிடமும் கேட்டிருக்கலாம், ஏதாவது கொடுங்க, நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலான்னு. யாருமே கொடுக்க முன்வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறுவனுக்குரிய மனநிலை, தன்னிடம் இருப்பது அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும், அது தனக்கென்று உள்ளது, தன்னுடைய குடும்பத்திற்கென்று உள்ளது. ஆனால் அதையும் இயேசு கேட்கிறார் என்பதற்காக மனமு வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த சிறுவனுடைய மனநிலை. ஆகவே தான் நற்செய்தியிலே பல இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்வார், நீங்கள் சிறு பிள்ளைகளாக மாறுங்கள், சிறியவர்களாக மாறுங்கள். இத்தகைய ஒரு மனநிலை, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை. இப்படி ஒருவேளை அந்த சிறுவன் கொடுத்த காரணத்தினால் அங்கே இருந்த மக்கள் நிறைய பேர் உணவு கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா நைட்டு நேரம் திருப்பி போகணும் அப்படிங்கிறதுனால யாராவது கொஞ்சம் உணவுகளை கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் தானாக சென்று சாப்பிட்டு விட்டு சென்றிருந்தார்கள் என்று சொன்னால் மீதியான உணவுகளை கொண்டு போய் குப்பை தொட்டியில் வேஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. அப்போ இயேசு அங்கே நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு வந்து ஒன்றா வைங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக அந்த பகிரக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த சிறுவனே